அனைவருக்கும் வணக்கம். நாம் கடந்த சில மாதங்களாக, சில ஆண்டுகளாக உலகத்தின் முதல் முயற்சியாக நீர் மருத்துவத்தை தொடர்ந்து சொல்லிக் கொடுத்து வருகிறோம். வணக்கம். வணக்கம். நீர் மருத்துவம் என்பது ஏற்கனவே இருந்த பயிற்சியாக இருந்தாலும் கூட இடையில் விட்டு போன காரணத்தினால் அது சரியான முறையில் 2000 ஆண்டுகளுக்கு பின்பற்றவில்லை. திருவள்ளுவர் சொல்லியிருந்தாலும் நாம் அதுக்கு புரியவில்லை. இது 150 ஆண்டுகளுக்கு முன்பாக 150 ஆண்டுகளுக்கு முன்பாக ஹீரரத்தன் மணேக் என்கிற விஞ்ஞானியும் ஜெர்மனியில் சொல்லியிருந்தாலும் அங்கே புரியவில்லை. ஏன்னா பரிணாம அறிவியல் என்பது அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் புரியாது. பரிணாமம் என்பது அது மெல்ல மெல்ல மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு ஒட்டகம்தான் ஒட்டக சிவங்கியாக மாறியது என்று சொன்னால் ஒரு ஒட்டகத்தையும் ஒட்டக சிவங்கத்தையும் பார்க்க முடியுமே தவிர இடையில் ஏற்பட்ட மாற்றங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாது. இதைத்தான் உள்ளறிவு என்று சொல்வார்கள். அதனால்தான் டார்வின் சொல்கிறார், பரிணாமம் என்பது மெல்ல நடக்கிறது, பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகிறது, பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் மாற்றத்தில் தான் நிகழ்கிறது. அதனாலதான் ஒட்டகம் ஒட்டகச்சிவங்கியா மாறிச்சுன்னு பல சான்றுகள் காமிச்சார். அந்த மாதிரித்தான் நாம் இந்த உணவில்லாமல் வாழும் கலை என்பது நீரை உணவாக எடுத்து வாழ்கின்ற பொழுது அது பரிணாமத்தோடு தொடர்புடையது. அதனாலதான் யாரும் பரிணாமத்தை பற்றி கவலைப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பரிணாமத்தை பற்றி கவலைப்படாமல் இருந்தால் மனிதனுக்கு மரணம் உறுதி. மரணத்தையும் மாற்ற முடியும் என்கிறதான் பரிணாமம். இப்பொழுது பார்த்தீங்கன்னா விஞ்ஞானிகள் பல நுண்ணுயிர்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. 25,000 ஆண்டுகள் வாழக்கூடிய, இன்னும் 25,000 ஆண்டு வாழக்கூடிய ஒரு கிருமி ஒரு 10 ஆண்டு இருக்கலாம், 15 ஆண்டு இருக்கலாம், ஒரு ஆண்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம், இப்படி ஒரு நாள் 2 நாள் 10 நாள் 20 நாள் வாழக்கூடிய கிருமிகள் இருக்குது. ஈக்கள் 22 நாள்ல செத்து போகுது. ஈக்களுடைய அதிகமாக ஆயிலே ஒரு ஆண்டு 1 மாதம் தான் சொல்றான். அப்புறம் 6 மாத உயிரினம், அப்புறம் பார்த்தீங்கன்னா 15 ஆண்டு உயிரினம், நம்ம 120 ஆண்டு உயிரினம். ஆனால் 25,000 ஆண்டுகளாக ஒரு கிருமி வாழ்துன்னு சொன்னா நம்பவா முடியுது? அப்படியே அதுக்கு சாவே இல்லைன்னு அர்த்தம். அப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. பல கிருமிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, நுண்ணுயிர்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா அந்த மரபணுவும் நம்ம உடம்பில் இருக்கிறது. இப்ப பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு மீண்டும் நான் சொல்றேன், பழ ஈக்கள்னு சொல்லுவாங்க. பழ ஈக்கள், சாதாரண ஈ பார்த்துருப்பீங்க. இந்த பழம் பழுத்ததுக்கு அப்புறம் அந்த பழத்தையில் இருக்கிற சர்க்கரை சாப்பிடுவது, பழச்சர்க்கரை சாப்பிடுவதற்கு ஒரு பெருங்கொண்ட ஈ வரும். அதுக்கு பேர் ADH3ன்னு சொல்லுவாங்க. ADH3 ADH5ன்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா அது ஆப்பிரிக்கா நாடுகள், வெப்ப நாட்டில் மட்டும்தான் அதிகமாக இருக்கு. ஏன்னா வெப்ப நாட்டில் தான் பழங்கள் நிறைய பழுக்கும். பெரும்பாலும் பழங்கள் எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா வெப்ப நாடுகள். அதுக்கு சரியான வெப்பம் இருக்குன்னா தான் அந்த இந்த வெப்பத்தில் வாழக்கூடிய கிருமிகள், அந்த ஜீன்கள் அதிலே இருக்கிறது. அதுக்கு பழையின்னு சொல்லுவாங்க. அந்த பழையை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, உணவுப் பொருளுங்கிற பழையை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, தனக்கு அந்த உணவு வேணுங்கிறதுக்காக பழங்கள் உட்காந்து அந்த சாறை எடுத்துக்கும். சாறை எடுத்து சர்க்கரையை மாற்றி சாராயமாக மாற்றி வட்டம் அடிக்கும். அதாவது போதைக்கு மயங்கிறது. எல்லா ஈக்களும் போதைக்கு மயங்கி கிடக்கும். எல்லா ஈக்களும் எல்லா பூச்சிகளும் அந்த இனிப்பை சாப்பிட்டு போட்டு மயங்கி கிடக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். சாதாரண சர்க்கரையை சாப்பிட்ற பொருள் கூட மயங்கி அப்படியே கிடக்கும். சர்க்கரை சாப்பிட்ற ஈ அப்படியே மயங்கி போய் கிடக்கும். தெலுங்குல பார்த்தீங்கன்னா தென்னந்தெலுவு பனந்தெலுவு பார்க்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கல்லை குடிச்சிட்டு அப்படியே மயங்கி கிடக்கும். இப்போ எல்லாமே போதைக்கு அடிமை. எல்லாமே இதுக்கு அடிமை, போதைக்கு. அந்த ஜீன் நம்ம உடம்புலையும் இருக்கு. ஒரு அந்த ஜீன், அந்த ஈ என்பது பல கோடி ஆண்டுக்கு முன்னாடி பிறந்தது. அந்த ஜீன் மனித உடலில் இருக்கிறது. இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அதிசயம். அப்படின்னா நாமும் போதைக்கு அடிமை ஆகிறோம் அப்படின்னு அர்த்தம். அதே போல நாமளும் சாகாம இருக்க முடியும் அப்படிங்கிறத விஷயமே. முக்தி அடைஞ்சிட்டோம்னா முத்தி அடைஞ்சிட்டோம்னா, முத்துதல் தான் முக்திங்கிறான். இந்த முத்தி அடைஞ்சிட்டா நாம் விடைபெற்று கொள்ள முடியும். ஆக உண்மை உணர்ந்து விட்டால் இந்த உடம்பு தேவையில்லை. உண்மை உணர்வதற்குத்தான் நோயற்ற வாழ்வு தேவை. அதுதான் வள்ளலார் கூட நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும்னாரு. நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் சொன்னவர் தான் வள்ளலார் கூட. அவர் நோயற்ற வாழ்வு வாழ்ந்திருக்காரு. அப்புறம் ஒரு முடிவுக்கு வர்றாரு, அவர் உடலை விட்டு நீங்கி விடுகிறார். இப்படித்தான் செத்து போய் நீங்கிறது என்பது வேறு. யோகிகளை அவங்களை விருப்பப்பட்டு, இந்த யோகிகள் தான் விருப்பப்படி உயிரை விடுவார்கள்ங்கிறது இந்த காட்டு மிராண்டிகள் தெரியாது. பிரிட்டிஷ் காட்டு மிராண்டிகளுக்கு தெரியாது. யோக பயிற்சி என்பது பரிணாமத்தோடு தொடர்புடையது. அதனாலதான் இப்ப நான் அங்க ஒரு கையில் ஒரு நகல் வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக ஹீரரத்தன் மணேக் என்கிற ஒரு பொறியாளரை
ஹீரரத்தன் மணிக் என்கிற உணவை உணவை தவிர்த்து வாழுகின்ற சூரிய ஆற்றலில் வாழுகின்ற ஒரு மனிதனை பற்றி ஒரு குறிப்பு. இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா உணவில்லாமல் வாழும் கலை புத்தகத்துல நமக்கு அந்த குறிப்பு இருக்கு, விவரம் இருக்கு. நாசா விஞ்ஞானிகள் என்ன பண்ணாங்கிறது இது அப்படியே அதில் இருக்கு. நாசா விஞ்ஞானிகள் வேற ஒன்றும் இல்லை, விண்வெளித்துறை சேர்ந்தவங்க. திரவங்கள் மற்றும் சூரிய ஒளியில் வாழும் மனிதனை பற்றி படித்த நாசா விஞ்ஞானிகள். சரி, ஜூன் 2003 வந்தது. அதாவது ஜூன் மாசம் 2003. 2002லயே வந்து நமக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்தாச்சு. 2002லயே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்தாச்சு. அவங்களுடைய இணையதளத்தில் ஏற்றிருக்காங்க. சரி, 8 ஆண்டுகளாக, அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி 8 ஆண்டுகளாக திரவங்கள் மற்றும் திரவம் மட்டும் சாப்பிடுவாரு. சூரிய ஒளி மட்டுமே வாழக்கூடிய மனிதன், தப்பி பிழைத்ததாக கூறும் ஒரு இந்திய மனிதர். அது எவ்வாறு செய்கிறார் என்பதை காட்ட நாசாவால் அழைக்கப்பட்டார். நாசா விஞ்ஞானிகள், ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நாசா விஞ்ஞானிகள், அது அமெரிக்காவை சேர்ந்த நாசா விஞ்ஞானிகள், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் சொல்ற மாதிரி அங்கே. ஆக தென் மாநிலமான கேரளாவில் வசிக்கும் 64 வயதான மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஹீரரத்தன் மணிக் என்று அழைக்கப்படும் 1992 உணவை விட தொடங்கினார் என்று இந்துஸ்தான் டைம்ஸ் செய்தித்தாள் கூறுகிறது. உணவை விட தொடங்கினார். சரி, அல்லது அவர் 1995ஆம் ஆண்டு அவர் இமயமலைக்கு ஒரு பாத யாத்திரைக்கு சென்றார். திரும்பி வந்தவுடன் உணவு பழக்கத்தை விட்டுட்டார். அவ்வளவுதான். அங்க போய் யாராவது கற்றுக் கொடுத்துருப்பாங்க. எங்க இமயமலையில் எவனாச்சும் சோறு இல்லாமல் இருந்திருப்பான், அவனை பார்த்துருப்பான். தண்ணியும் காய்கறி சாப்பிட்டு அப்படி நிறுத்திக்கிட்டான், முடிஞ்சு போச்சு. வீட்டுக்கு வந்தே எனக்கு சாதாரண உணவு வேண்டாங்கிறேன். சாதாரண உணவு வேண்டான்னு சொல்றது ரொம்ப நல்லது. இது ஒன்றும் பயப்படவே தேவையில்லை. காயை தின்று தண்ணி குடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் அது புரிஞ்சுக்கிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். அவரது மனைவி விமலா கூறினார், ஒவ்வொரு மாலையும் அவர் ஒரு மணி நேரம் ஒரு கண்ணிமை செய்யாமல் சூரியனை பார்க்கிறார். அது அவருடைய முக்கிய உணவாக. எப்போதாவது அவர் காபி, தேநீர் அல்லது வேறு ஏதாவது திரவத்தை எடுத்துக்கொள்கிறார். கடந்த ஜூன் மாதம் அமெரிக்க விஞ்ஞானி ஏஜென்சியின் விஞ்ஞானிகளால் கடந்த ஜூன் மாதம் அமெரிக்க விண்வெளி ஏஜென்சியோட விஞ்ஞானிகள் 130 நாட்கள், ஒரு 3 மாசம் 4 மாசம் அவர் அங்கேயே வச்சிருந்து ஆராய்ச்சி பண்றாங்க. அது என்னத்தை போய் ஆராய்ச்சி பண்றது? பசிதாகத்தை கட்டுப்படுத்தாச்சு, அப்புறம் உடம்பை இலக்கி வச்சாச்சு, திரவத்துல வாழ்றாரு. இந்த உடம்பே இயற்கை சக்தியில வாழுதுன்னு அந்த முண்டங்களுக்கு தெரியாது. அந்த ஊதாரி முண்டங்களுக்கு, இந்த வெள்ளைக்கார முண்டங்களுக்கு தெரியாது. அந்த முண்டங்கள் வந்து இதை அதிசயமா பார்க்குறான். தண்ணீரும் திரவத்திலையும் சூரியன்ல வாழ்கிறத பார்த்து அவன் அதிசயப்படுறான். இது சாதாரண நிகழ்வு. இது வந்து கோடிக்கணக்கான நிகழ்ந்துட்டு இருக்குது. ஒரு தாவரத்துல தான் நிகழுது. தாவரம் சூரிய சக்தியில வாழுது. அதுக்கு வாய் கிடையாது, அவ்வளவுதான். நமக்கு வாய் இருக்கிறனால ஏதாவது வாய் பழக்கம் இருக்கு இல்லையா? புழுவிலிருந்து வாய் பழக்கம் தொடங்குது. புழு உணவு சாப்பிடுது. புழு வந்து மண்ணை சாப்பிடுது. மண்புழு மண்ணை சாப்பிட்டு உரமா மாட்டுது. அது போதைப் பொருளாக சாப்பிடுது. இப்போ எல்லாமே வாயின்னு வரும் பொழுது ஏதோ ஒன்று போடுது, வெளியே தள்ளுது. அந்த பழக்கம் உடம்புல வரனால ஏதோ ஒன்று வாயில போடுறான், அவ்வளவுதான். அது பின்னாட சுவையாக மாறுகிறது. மற்ற விலங்குகளுக்கு சுவை கிடையாது. நம்ம சுவைக்கு அடிமையாகிறப்ப ஏதோ ஒன்று வாயில போட்டு மின்ன சுவிங்க மின்ற மாதிரி மின்னிட்டே இருக்க வேண்டியதுதான். சொல்றாங்களா, ஆடு மாதிரி மாடு மாதிரி அசை போடுறாங்கிற மாதிரி, அப்படித்தான். அப்ப மானேக் இப்போது அமெரிக்காவில் இருக்கிறார். அவர் கூட்டிட்டு நேரம் அங்க போறாங்க. நீர் மற்றும் சூரிய ஆற்றல் மீதான இந்த வாழ்வாதாரத்தை அவருக்கு பெயரிட்டார்கள். ஹெச்ஆர்எம் ஹீரரத்ன மணிக் என்று பெயர். கடந்த ஜூன் மாதம் அமெரிக்க விண்வெளி ஏஜென்சியின் விஞ்ஞானிகள் மானேக் 130 நாட்கள் தண்ணீருக்காக மட்டுமே வாழ்ந்ததாக சரிபார்த்தனர். சரி, 130 நாள் திரவத்தை மட்டும் சாப்பிட்றாரா, அதாவது சூரியன் மட்டுமே எடுத்துக்கிறாரா, அல்லது திரவம் மட்டும்தான் சாப்பிட்றாரா, திடப்பொருள் சாப்பிட்றது இல்லையான்னு நேரடியாக பார்க்குறாங்க. அது ஒரு அதிசயமே கிடையாது. இப்போ நம்ம எப்படி நம்ம திடப்பொருள் போகிறதில்ல. நாம் திடப்பொருளை வந்து சாப்பிட்றதுக்காக, அது ருசிக்காக வச்சிருக்கிறோமே தவிர அது ஆரோக்கியம் கிடையாது. அங்கதான் நம்ம மாறுபடுறோம். அப்ப நமக்கு பத்தியம் பட்டினி கிடையாது. நம்ம உடம்பு இயற்கை சக்தியில இயங்குறதுனால நமக்கு தேவையான சக்தி வரனால இது போதைப் பொருளாக வச்சுக்கிறோம். இட்லி சாப்பிட்டா என்ன, சட்னி சாப்பிட்டா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். அது சாப்பிடக்கூடாதுன்னு விதியே கிடையாது.
அது வந்து ஒரு போதைப் பொருள், அவ்வளவுதான். அது வந்து ஒரு சுவை பொருள். அதை தின்னு போட்டு அப்பனுக்கு உடம்பு சரியில்லை, ஆமா, அம்மாளுக்கு உடம்பு சரியில்லை, பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, முட்டாள்னு இருக்கும். நீ அதை திங்கற மாத்தணும் நீ. அது தெரியாம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா, ஏன்னா வெள்ளைக்காரனுக்கே இது தெரியாது, அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு எப்படி போக முடியும்? அப்ப நம்ம பெற்றோர்கள் வந்து அறிவே இல்லாதவர்கள் நமக்கு தெரியுது. எப்போ ஒருவனுக்கு நோய் வந்ததுன்னா அந்த நோய் அவனுக்கு தீர்க்க தெரியணும். ஒரு மனிதனுக்கு நோய் வந்தால் நோய் வராம பார்த்துக்கணும், வந்தா தீர்த்துக்கணும். இது 2 வேலையும் செய்யணும். வராம பார்த்துக்கிறது மிகப்பெரிய வேலை. தீந்தாங்க எல்லாம். காலையில் கூட பேசினேன், 100 ஆண்டு நீங்க பயிற்சி பண்ணாதான் தப்பிக்க முடியும். 1 ஆண்டு 2 ஆண்டு இல்ல. ஆமா. 1 ஆண்டு 2 ஆண்டு இல்ல. குறைஞ்சபட்சம் பாடம் படிக்கிறது 12 ஆண்டு படிக்கணும். அதுக்கப்புறம் நீ 100 ஆண்டுக்கு நீங்க பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்க. இல்லைன்னா உன்னை வந்து கேவலப்படுத்தி, சின்னாப்பனப்படுத்தி, மானம் மரியாதை கெடுத்து பாடையில ஏத்தாம விடாது. புரியுதா? ம். அமெரிக்க விஞ்ஞானிகள் நிறுவனம் அதன் பயணங்களில் அவருடைய ஆராய்ச்சி வந்து நேரடியா அவங்க பண்றாங்க. நீங்க நாசா வெப்சைட்ல போய், நாசாவுடைய வெப்சைட்ல போய் ஹெச்ஆர்எம் பினாமினன், ஹெச்ஆர்எம் அதிசயம், ஹெச்ஆர்எம் அதாவது சன் கேசிங் மேன், சன் கேசிங் அப்படின்னா சூரியனை சாப்பிடுகிறவர். இதெல்லாம் ஒரு அதிசயம் கிடையாது. நம்ம உங்களுக்கு ஏன் விளக்கமா சொல்றோம்னா, இல்லை ஒண்ணுமே கிடையாது. இதில் நேரடியாக உடம்புல மின்காந்த சக்தியில வாழுது. அவருக்கு வந்து சூரியனை பார்த்து பழக்கப்பட்டதுனால அப்படி சொல்றாரு. இது எதுல வேணா இந்த உடம்ப பழக்கலாம். என்னது, எதுல காட்டுற பழக்கல, நீர்ல பழக்கல, எல்லாம் சேர்ந்த வடிவம் தான் உடம்பு. எல்லா தொழில்நுட்பத்தையும் இது உள்ள வாங்கிக்குது. நீ எப்படி வேணா ஆராய்ச்சி பண்ணலாம். கண்ணுலயே பார்த்துட்டு ஆராய்ச்சி பண்ணலாம், சுவாசம் பண்ணிட்டு ஆராய்ச்சி பண்ணலாம், வாயை முடிட்டு ஆராய்ச்சி பண்ணலாம், நினைச்சிட்டே ஆராய்ச்சி பண்ணலாம். எப்படி பண்ணினாலும் இந்த உடம்புல வந்துடும். அதனால ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அவங்க என்ன செஞ்சிருக்காங்கிறத விஷயமே. 130 நாள் அப்பா, அவ்வளவுதான். 130 நாள் அவங்க தெரிஞ்சு போச்சு. அவர் ஏற்கனவே பயிற்சி பெற்ற உடல். அதுல என்ன 130 நாள்? அவனுக்கு தேவை 130 நாள்ல அந்த உடல் எடையை பார்க்கறேன், கூடுதா குறையுதா, மேல ஏறாரா கீழே வர்றாரா, சராசரி வேலை செய்யறாரா, எல்லா வேலையும் செய்யறாரு. அப்போ உணவு பழக்கம் நம்ம குறைஞ்சி போச்சுங்கிறான். உணவு பழக்கத்தை செமக்கணும்னா நமக்கு இவ்வளவு செலவாகுது. 1 கிலோ உணவுப் பொருளை விண்வெளிக்கு எடுத்துட்டு போனோம்னா எத்தனையோ டாலருங்கிறான். 200 1 கிலோ உணவுப் பொருள் எடுத்துட்டு போறதுக்கு எத்தனையோ டாலர், 200 டாலர், 500 டாலருங்கிறான். ஒரு உணவு விலையே வந்து 10 ரூபாய். ஒரு உணவு விலையே 10 ரூபாய். அது விண்வெளிக்கு கொண்டு போறப்போ 500 ரூபாயா மாறுதுன்னா எப்படி இருக்கும்? அதை குறைக்கிறதுக்கு என்னடா வழி? அதுதான் இந்த விதியை. அதுக்காகத்தான் அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்லை. அது இந்தியாவில் இருக்கிற ஆளைத்தான் பண்ண முடியும், வேற யாரையும் பண்ண முடியாது. எவனா இருந்தாலும் இந்தியாவுக்கு வந்தே தீரணும். இப்ப நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கு, வெங்கடேசன் புத்தகத்தை படிக்காம எவனும் தப்பிக்க முடியாது. எவனா இருந்தாலும் தப்பிக்க முடியாது. எந்த எம்பிபிஎஸ் டாக்டரா இருந்தாலும் சரி, அவன் ஆயுர்வேத பண்டிதா இருந்தாலும் சரி, அது இயற்கை பண்டிதர், எவனும் தப்பிக்கொள்ள முடியாது. அவன் சாகடித்து, அவன் சளி பிடிச்சி துடி துடித்து செத்தாகணும். பொண்டாட்டி புள்ள ஏதுன்னு எல்லாம் சித்திரவதை பட்டுதான் செத்தாக்க முடியும். எப்படி செத்தாகணும்? யாரும் தப்பிக்க முடியாது. நல்ல திங்கரையில் அப்புறம் மூக்குப்படி திங்கரையில் நல்லா ருசியா திங்கிற போற சித்திரவதை. சும்மா ருசியா தீடு போட்டு எனக்கு கை வலிக்குது, இடுப்பு வலிக்குது, சூத்து வலிக்குது, எனக்கு மருந்து கொடுத்தா போடான்னு போயிட்டே இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு நடக்கும். ஒரு சித்திரவை போட்டு குத்து போயிருக்கு. நான் என்னோட அனுபவத்தை நான் வந்து எங்க பெற்றோர் அனுபவிச்சு நான் பார்த்திருக்கேன். நான் எங்க பெற்றோர்கள் எப்படி சித்திரவதைப்பட்டு செத்தா நான் நேர்ல பார்த்திருக்கேன். எங்க அம்மா எப்படி சித்திரவதைப்பட்டாங்கன்னு நேர்ல பார்த்திருக்கேன். என்னோட நண்பர்களுடைய வந்து எப்படி சித்திரவதை பத்தி சாகிற என்னுடைய பார்வையில எல்லாரும் சித்திரவதைப்பட்டுதான் செத்திருக்கார்கள். அப்படிதான் தெரியுது. அப்படின்னா எந்த அளவுக்கு ருசியா திங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சித்திரவதை உண்டு. அதுதான் விஷயம். இந்த சித்திரவதைங்கிறது மிலிட்டரியில மட்டுமல்ல, காவல்துறையில மட்டுமல்ல, இயற்கை நமக்கு சித்திரவதை செய்கிறது தான். அதுல இருந்து விடுதலை அடைகிறது தான் பெரிய விஷயமே. அதுல இருந்து அந்த கலையிலிருந்து கத்துக்கிறது இந்த நீரண முறை. ஆக இது செலவில்லாத முறைக்கு வந்து இந்த மனம் வந்து செலவு செய்துதான் வாழ விரும்புது. இந்த மனம் எப்பவுமே தவறான வழியில போய் செலவு செய்ய வச்சு அவனை சாகடிக்குது. அதாவது இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு செலவு பண்ண தேவையில்லை, சாவருக்கு செலவு பண்ணணும். இதுதான் விஷயமே. இப்ப ஆஸ்பத்திரிக்கு போற என்ன தெரியுமா? ஆஸ்பத்திரிக்கு போறாங்க, சாவருக்கு தான் அவன் செலவு பண்றான். எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு போறான்? சாகருக்கு தான் அவன் செலவு பண்றான். 50 லட்சம் சாகரத்துக்கு தான் செலவு பண்ணி சாகுறான். அதே மாதிரி இயற்கை என்ன பண்ணுதுன்னா, அவனை நீ சாப்பிட்டு சாக வேண்டும், நோய் வந்ததுக்கு அப்புறம் செலவு பண்ணி சாக வேண்டும். அங்கேயும் செலவு பண்ணி சாகணும், இங்கேயும் நீ செலவு பண்ணி சாகணும். ஆனா நம்ம மருத்துவர்கள் அப்படி இல்லை. கத்துக்கிறதுக்கு தான் செலவு, அதுக்கப்புறம் செலவே இல்லை. நீ இதுக்கு செலவு பண்ணாம அதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கிறான். அதுதான் இயற்கையுடைய சாபக்கேடு. கல்வி அதான் பேசினான். அதனால
இது ரொம்ப எளிமையானது. புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையானது, புரிஞ்சுக்கக்கூடியது. விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் விவாதம் பண்ணலைன்னா போச்சு. இந்த நீர் மருத்துவத்து தொடர்புடைய யாராட்டும் நீங்க பேசிட்டே இருக்கணும். இல்லைன்னா அது என்ன பண்ணிரு, நம்ம நட்பெல்லாம் என்ன பண்ணணும்னா, நீர் மருத்துவத்தை பின்பற்றுபவர்களோடு தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க மெல்ல 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 என்ன பண்ணணும்னா, எல்லா தொடர்பையும் துண்டிச்சுக்கிட்டே வரணும். அப்பதான் நீங்க தப்பிக்க முடியும். இப்ப நான் வந்து பெரும்பாலும் யார்கிட்டயும் தொடர்பே எனக்கு கிடையாது. 25 வருஷம் யார்கிட்டயும் தொலைபேசியே எனக்கு வராது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா யாரோடும் எனக்கு தொடர்பு கிடையாது. எங்கேயும் போறதும் இல்ல, வர்றதும் இல்ல. அப்படியே போனாலும் பட்டினி தான். இந்த பேர் வர மாதிரி இருந்தா போதும். நீர் உணவு முறை சொல்லிக் கொடுப்பதனால் பணமும் வரணும், புகழும் வரணும்னா தான் போவேன். அப்படித்தான் போன வருஷம்ல போய் சுத்தினேன். இப்ப பணமும் வந்தது, புகழும் வந்தது. நிறைய பணம் கொடுத்தாங்க, நிறைய மரியாதை செஞ்சாங்க, நல்லா தங்க வச்சாங்க, சுவையான இயற்கை கூட கொடுத்தாங்க. அப்ப எல்லாமே எனக்கு கிடைச்சது. அப்படி வந்தா போலாம். அப்படின்னு கூட அது புது புது மாணவர்களும் புது புது மக்களும் நமக்கு கிடைச்சாங்க. அதுக்கு தான் போகணும் தவிர மற்றபடிக்கு ஒண்ணுமே இல்லை. எங்க போனாலும் துன்பம் நம்மளை விட்டு நீங்க போறதில்ல. அதனால நம்ம நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு இதா இருக்கும். ஏதாவது கேள்வி கேளுங்க. அந்த ஏதாவது இருந்தா ஒரு கேள்வி கேளுங்க, பதில் சொல்லலாம். நேத்து என்ன கேள்வி இருக்கா பாருங்க. அந்த அந்த குமார், ஸ்வீடன் குமார் வந்து சில கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு. சளி குறைந்த உணவை பத்தி கேட்டாரு, அது சொல்லியாச்சு. அது கூட காணொலியே போட்டாச்சு. இப்ப அது ஓடிட்டு இருக்குது. பதிவா ஏற்றி விட்டு அது கூட அவருக்கு அனுப்பிச்சு விட்டுறலாம். இந்த ஹீர ரத்தனமணிக்கு பத்தி ஆராய்ச்சி பண்ணி முடிச்சாச்சு, அவ்வளவுதான். அவன் ஏற்கனவே பண்ணி முடிச்சுட்டு இது கரெக்டு தான் அப்படின்ட்டான். அதை பத்தி முழு விவரம் இருக்குது. ஆதாரமே எங்கிட்ட இருக்கு பாருங்க. இது வந்து அது வெப்சைட்ல இருந்து எடுத்தது. இது எப்பவே எடுத்தது, 15 வருஷம் ஆச்சு. பார்த்துக்கலாம். ஸ்பேஸ் டெய்லி, நீங்க ஸ்பேஸ் டெய்லின்னு வந்தா, நாசா ஸ்பேஸ் டெய்லி, NASA.com நிறைய பேர்லாம் வந்துருச்சு. அதில் போட்டால் வந்துரு. முடிச்சுட்டாங்க. அவரது மனைவி கூறுகிறார், அவருக்கு சூரிய ஆற்றல ஒரு சிறப்பு சுவை உண்டு. மனித மூளை மனித மூளை உயிரணுக்களில் 5% மட்டுமே பெரும்பாலான மக்களால் பயன்படுத்தப்படுகிறது. 95, நாம அப்படிதான் சொல்றான், 95 விழுக்காடு. மிச்சம் 95 விழுக்காடு வந்து சூரிய ஆற்றலை பயன்படுத்த முடியுங்கிறாரு. அதாவது என்ன சொல்றாரு கேட்டாங்கன்னா, கண்ணுல பாக்குறோம், அந்த போட்டான் ஒளி கூம்பு இருக்குது. நம்ம வந்து போட்டான்னு சொல்றோம், ஏற்கனவே ஒளியை பத்தி பேசியிருக்கிறோம். நம்ம உடல் வந்து ஒளிச்செல்களால் ஆனது. இப்பதான் புரியுது. இந்த ஒளியை வந்து ஆற்றலா மாற்றுது. நேரா கண்ணுக்கு போகுது, நேரா உள்ள போகுது. எல்லா செல்லுலையும் எனர்ஜியா மாறிக்குது. நாம் எங்க வந்து நமக்கு நைட்ரஜன் புரோட்டீனை மாத்திக்கிறோம், ஆக்சிஜன் ஆற்றலா மாத்திக்கிறோம். அப்ப விண்வெளியிலிருந்து வரக்கூடிய காமா கதிர்களை ஆற்றலா மாத்திக்கிறோம். சரியா? அவர் என்ன சொல்ல, சூரிய ஆற்றலா மாத்துக்கிறது எல்லாம் ஒண்ணுதான். சூரியன் உள்ள போய்க்குதுங்க, தாவர மாதிரி செயல்படுதுங்கிறாரு. அது ஒத்துக்கிறான் அவன். அவன் அது ஒத்துக்க மாட்டேங்கிறான். அவன் ஒத்துக்கிறங்கிறத விட என்ன சொல்றான், சரி வாழுதப்பா, அவ்வளவுதான். காரணம் சொல்ல முடியாதுங்க. நான் 7ஆம் அறிவு பெற்றவன் போய் இப்படி 6ஆம் அறிவுக்கு என்ன தெரியும் அவனுக்கு? அப்ப ஹீரோக்கு 7ஆம் அறிவு பெற்றவர், 7ஆம் அறிவு நோக்கி போறவர். அப்ப 7ஆம் அறிவு நோக்கி போறவன் போய் 6ஆம் அறிவு இருக்கிறவன் போய் எப்படி 5ஆம் அறிவு 6ஆம் அறிவுக்கு என்ன ரிசல்ட் சொல்ல முடியும்? தெரியாது. அதனால என்ன பண்றோம்னா, நாங்கள் நீ செஞ்ச ஆராய்ச்சிக்கு நீங்க தகுதி உள்ளவராக நான் இருக்கிறோம், அவ்வளவுதான். நீ சொல்லவே முடியாது. எம்ஆர்எஸ் ஸ்கேன் வச்சுன்னு சொல்ல முடியாது. இப்ப கூட 25 ஆண்டுகளாக அந்த டாடி கிரேடு என்னமா சொல்றான், பேரு டக்குன்னு மறந்து போச்சு. என்ன டெலுராய்டு, டாடி டாடி கிரேடுன்னு ஒரு கிருமிகள் வந்து அது 4000 ஆண்டு கிருமியே வாழ்ந்துட்டு இருக்குதுங்கிறான். அந்த உயிர் பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா தெரியுது, ஒரு கரடி மாதிரி. அந்த உருவம் பார்த்தா ஒரு கரடி மாதிரி தெரியுது. டாடி கிரேடுங்கிற ஒரு கரடி மாதிரியே தெரியும். அது வந்து 4000 ஆண்டு வாழ்ந்துட்டு 4000 ஆண்டு வாழ்ந்துட்டு அது செத்து போகலைங்கிறான். அப்ப சாவே இல்லைன்னு ஆகி போச்சு. அப்ப சாவுங்கிறது எங்க கேள்வி? அப்ப செத்துருக்கணும், அது சாகவே இல்லைங்கிறானே. அது எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை. இனப்பெருக்கம் நடந்துட்டே இருக்கு. அப்ப எங்க எனர்ஜி வருது? ஆச்சரியமா இருக்கு. இனப்பெருக்கம் நடந்து கொண்டு சாவும் இல்லை. 26 ஆண்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். 100 ஆண்டு வாழ்ந்தாவே பெரிய சாதனைங்கிறா. அவ 26 ஆண்டு வாழ்ந்ததுன்னு நம்ம இவருடைய தத்துவமே அடிபட்டு போகுது எல்லாமே. மைக்ரோபயாலஜி, நுண்ணுயிரோட இந்த வேலை நடக்குதுன்னா அப்ப அந்த நுண்ணுயிரால் ஆனதானே இந்த உடம்பு. அதனோட ஆச்சரியமான உடம்பு. இதை நம்ம புரிந்து கொண்டு சுத்தப்படுத்த வேண்டியதுதான். கேள்வி இருந்தா கேட்கலாம், இதை முடிச்சுக்கலாம். நேற்று சொன்னீங்களே அந்த இவரு ஸ்வீடன்காரரு
9 9 பாயிண்ட் சொன்னீங்களா? 5 உணவு வந்து மாமிசம், முட்டை, பால், நெய் 5 4 சொன்னீங்க அசைவ உணவு. ஆ அப்புறம் சைவ உணவு 5 சொல்லல. ஆ 9 உணவு. மொத்தமா ஆமா ஆமா, அருமையான கண்டுபிடிப்பு தான். மொத்தமாவே பாரு இது இருக்குது, மொத்தமாக 9 உணவு தான் இருக்கு. உலகத்துல ஆ, சாப்பிடக்கூடிய 9 உணவு தான். எவனா இருந்தா இந்த 9குள்ள தான் வந்தாகணும். அந்த 9 உணவு இருக்கட்டு. சைவத்துல அசைவத்துல 4, அசைவத்துல 4, சைவத்துல 5. இந்த 5ல பாத்தீங்கன்னா தானிய வகைகள் வரும். தானிய வகைகள் சிறுதானியம், பெருதானியம் எல்லாம் தானிய வகையில வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு வகையில வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிழங்கு வகையில வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நெல்லு வகைன்னு சொல்லக்கூடிய ரை, ஓட்ஸ், பார்லி, கோதுமை அதுல வந்துடும். ம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் வந்துடும். இந்த 5 எண்ணெய். தான் வந்து அந்த எண்ணெய் வித்துக்கள். இந்த எண்ணெய் வித்து கூட பருப்பு தான். அந்த பருப்பு வகை சார்ந்ததாக வேர்க்கடலை பருப்பு அந்த மாதிரி தான். எண்ணெய் எண்ணெய் இல்லாத பருப்புக்கு பேரும் பருப்பு தான். எண்ணெய் உடைய பருப்புக்கு பேரும் பருப்பு தான். ரெண்டா பிரிக்கிறாரு. அது வெறும் அது எண்ணெய் மாவு, கொழுப்பு, புரதம், புரோட்டீன் சொல்லக்கூடிய இந்த கொண்டக்கடலை, பீன்ஸ், சோயா பருப்பு, அதெல்லாம் பாய்ச்சப்பயிர், பாசிப்பயிர் எல்லாம் வந்து அந்த பருப்பு வகையில் வரும். இதுல பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, அப்புறம் எண்ணெய் உடைய பருப்புகள், அவ்வளவுதான். இது 5ஆ பிரிக்கிறாரு. அப்போ சிறுதானியத்துல வந்துடும். ராகி, கம்பு, சோளம், ராகி அதுல வந்துடும். ஆச்சுங்களா? பருப்பு வகை ஆச்சா? 3வது கிழங்கு வகை ஆச்சா? 4வது அரிசி வகைகள் ஆச்சா? 5வது எண்ணெய் வித்துக்கள். எல்லாமே சளி உண்டாக்கக்கூடியது தான். பெருங்குடலை அடைக்கக்கூடிய உணவுகள் தான். மந்தத்தன்மை உடையது. மீத்தேன் அதிகமா உடையது. மீத்தேன், எத்தனால் இதெல்லாம் அதிக விஷம் உடையது. ஏன்னா தன்னுடைய இனப்பெருக்கத்திற்காக தான் அந்த உயிர்கள் தனக்கு வைத்துக்கிறது. அதான் அந்த விஷத்தை உள்ள வச்சிருக்குது. பாம்பு எப்படி தனக்கு விஷத்தை வச்சிருக்குதோ அதே மாதிரி எல்லா விதைகளும் தனக்குள் விஷம் வைத்திருக்கிறது. அதான் விஷயமே. சாப்பிடுறவனை கொல்றதுக்கு. சாப்பிடறவனை கொல்றதுக்கு. மேம்பட்ட உயிரினை கொள்ளுவதற்கு. விலங்குகளை பத்தி கவலைப்பட தேவையில்லை. விலங்குகள் செத்து போயிடும். மனிதன் மட்டும்தான் பரிணாமத்தில் மேலே இருக்கிறார். இவனை கொள்ளுவதற்கு தான் அது புரியணும் நம்மளுக்கு. அதனாலதான் உணவு சாப்பிடணும் நோய் வருது. அதனாலதான் நம்ம பசி. கலாச்சாரம் இப்ப இந்த கலாச்சாரத்துல சிறுதானியம் சாப்பிட்டா நோய் வராதுன்னு அதுல போய் பூந்து அதுலயும் சாவறான். தப்பிக்க முடியாது. சிறுதானியம்னு நிறைய சாப்பிடுறான். ஆமாமா, கிலோ 100 ரூபா கொடுத்தோம். அது என்ன சாப்பிட்டாலும் தப்பிக்க முடியாது. நோய் வந்து ஜீரநீர் சுரந்துருது இல்லையா? ஜீரநீர் சுரந்து சாக்கடையா மாறிடும். ஜீரநீர் சுரந்துரு உணவை போடுறான். அப்ப சாக்கடையாக மாறிவிடும். அதாவது ரத்த ஓட்டம் சாக்கடையா மாறிடும். உணவு பாதை சாக்கடையா மாறிடும். காற்று குழாய்கள் சாக்கடையா மாறிடும். நம்ம நெல் அரிசியா 50 ரூபா கிலோ வாங்கி சாப்பிட்டா ஒண்ணும் பண்ணல. அது 150 ரூபா சிறுதானியம் வாங்கி சாப்பிட்டா நோய் வருது. நான் பார்த்தேன். ஜீரணம் ஆகாது. சளி ஏறிடும். சளி கிருன்னு ஏறும். யாரே சொன்னான்னு வாங்கி தின்றான். அதுதான் தெரியாது. நீங்க சிறுதானியத்தை பத்தி சிறுதானியம் ஆரோக்கியம்னு எங்கேயுமே கிடையாது. இவனா இந்த போதைக்கு. அப்ப அது இந்த பிராந்தி குடிச்சா நல்லதா, பீர் குடிச்சா நல்லதா, ஒயின் குடிச்சா நல்லதா, ஜிம் குடிச்சா நல்லதா, ரம்மு குடிச்சா நல்லதாங்கிற மாதிரி தான் வியாபாரம். ஆமா, வியாபார விபச்சாரிகள். மதிப்பு கூட்டி விக்கிறங்கிற பேர்ல ஏமாத்துறது. மதிப்பு கூட்டி விக்கிறானா? என்ன மதிப்பு கூட்டி விக்கிற? பணம் சம்பாதிக்கிறதுக்கு மதிப்பு கூட்டி விக்கிறது. என்னது? பணம் சம்பாதிக்கிறதுக்கு மதிப்பு கூட்டி சீக்கிரம் சாவடிக்கிறது. அதுதான். இப்ப எலுமிச்சங்காயை சாப்பிட்டா ஒண்ணும் இல்லை. எலுமிச்சங்காயை சாப்பிட்டா ஒண்ணும் பண்ணாது. எலுமிச்சங்காய் ஊறுகாய் பண்ணி வைத்துன்னு என்ன அர்த்தம்? அது மதிப்பு கூட்டி விற்கிறது. எலுமிச்சங்காய் ஊறுகாய் மாத்தினா மதிப்பு கூட்டி விற்கிறதுன்னு அர்த்தம். இது வந்து ஒரு மதிப்பு கூட்டி அதை கெடுத்து குட்டிச்சவராக்கி. இப்போ நார்ச்சத்து உணவு பழைய நம்ம உணவு முறை அரிசியில வந்து பழைய பாரம்பரிய அரிசியில வந்து நார்ச்சத்து இருக்கு. அது மாவு போடுற நார்ச்சத்தே வராது. நாறு சத்துனா வருது. மேல இருக்கிற தொல்லி போயிட்டா முடிஞ்சிருச்சு. தொல்லி நீங்கிட்டா அவ்வளவுதான். தொல்லி உளிச்சிட்டா முடிஞ்சு போச்சு. அப்படி பாத்தீங்கன்னா நார்ச்சத்துங்கிறது எப்படி தெரியுமா? கீரை காய்தான் நார்ச்சத்து. நீ மாவோட சேர்த்த நார்ச்சத்து, அதாவது பியோட சேர்ந்து சந்தனம் அப்படித்தான் சொல்ல முடியும்.
நார் சத்தாவது கீரி சத்தாவது ஒரு சத்தும் இல்ல நம்மளை ஏமாத்துற சத்து. ஆமா, பியோடு சேர்ந்த சந்தனம். மனித பியோடு சேர்ந்த சந்தனத்தை திங்கிற மாதிரி தான். அது ஆஹ் ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆமா. அது இது வாசனை அடிக்கும். ஆமா, இதுவும் கலந்துக்கு அது தெரியாது. கலந்துக்கு ரெண்டும் கலந்து நாத்தம் பிடிக்கும். அந்த மாதிரி தான் இல்ல மானங்கெட்ட பொழப்பு தெரியாது. தான். பச்சையா பேசிட வேண்டியதா? ஏன்னா நமக்கு சொரணை வரணும். நமக்கு தேவை. ம். நான் ஏன் இப்படி பேசுறேன்னா, எங்கிட்ட வரவனுக்கு சொரணையோட போய் சாகணும். அது ஒன்னா தப்பிக்கணும், இல்லாட்டி சாகணும். போ, சொரணையோட இரு, அவ்வளவுதான். ஒன்னா ஒழுங்கா இரு, இல்லையே செத்து போ. இந்த இந்த புத்தி போற்றணும் மண்டையில. ஏன்னா நம்ம இது ஆயுதம் மாதிரி தான். இதை யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. இல்லாட்டி போய் சாக வேண்டியதா. அதனால ஓங்கி அடிச்சிட வேண்டியதான். அவனை நீ ஒண்ணு அவன் தெளிவா எழுதிட்டான். எல்லாமே திடக்கழிவாக மாறுதுன்னு எழுதுறான். விஞ்ஞானமே சொல்றான், நீ தின்னீன்னா திடக்கழிவே வெளியே போகுதுன்னு தான் சொல்றான். அப்ப திடக்கழிவே வெளியே போறதுக்கு எதுக்கு அப்ப இந்த பாடுபடணும்? விஞ்ஞானம் அப்படிதான் சொல்லுது. உணவெல்லாம் திடக்கழிவாக மாறுதுங்கிறான். அப்படித்தானே காலையில போயிட்டு இருக்கிறீங்க எல்லாமே. ஆமா, அப்புறம் உணவை உணவை மலமா மாத்துற வேலை தான் இவனுக்கு. விஞ்ஞானம் எல்லாமே அப்படிதான் சொல்லுது. அப்படித்தான் பண்ணிக்கிறான். உண்மை அதுதான். விஞ்ஞானம் அப்படித்தான். விஞ்ஞானம் இப்ப இருக்கிற நடைமுறை விஞ்ஞானம் அப்படித்தான் சொல்லுகிறது. மெய்ஞானம் அப்படிதான் சொல்லுகிறது. மெய்யறிவியலும் உணவை மலம் என்றுதான் சொல்லுகிறது. அறிவியலும் கூட உணவை மலம் என்றுதான் சொல்லுகிறது. அதனால அவன் ரத்தத்தை செக் பண்றான். ரத்தத்தை சோதனை பண்றது காரணம் எந்த அளவுக்கு கழிவு சேர்ந்து இருக்கிறது, எந்த அளவுக்கு நாற்றம் பிடித்து இருக்கிறது, எந்த அளவுக்கு அழுகி போய் இருக்கிறது, எந்த அளவுக்கு துர்நாற்றம் இருக்கிறதுன்னு அவங்க சொல்றான். ரத்தத்தை மோந்து பார்த்தா பிணவாடை அடிக்குங்க. கரங்க மோந்து பாருங்க, என்ன நாத்து அடிக்கு. ரத்தத்தை மோந்து பாருங்க, என்ன நாத்து அடிக்குது. பிணவாடை அடிக்கும். என்ன குசு நாத்து அடிக்கும். அது அவ்வளோ நாற்றம் அடிக்கும். பால் ஒரு நாள் பால் புதுப்பால் நாத்தம் பிடிக்காது. 6 மணி நேரம் கழிச்சு மோந்து பாருங்க, வாந்தியே வந்துடும். பாலுங்கிறீங்க எவ்வளவு, அது முழுக்க முழுக்க வைரஸ் அல்லவா. அதனால எல்லாமே அருவருப்பை சாவடிக்கிறதுக்காக இயற்கை நம்ம பண்ணியிருக்குதுங்க. சாவுல இருந்து தப்பிக்கணும்னா விட்டாகணுமே. மரணமெல்லாம் பெருவாழ்வு கண்டீர் அப்படின்னானே. மரணமெல்லாம் பெருவாழ்வு கண்டீர்னா எதை நிறுத்தாகணும்? உணவை நிறுத்தி ஆகணும். உணவுங்கிறது போதைப் பொருள், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆற்றல் வேற. ஆற்றல் அப்படியே ஆற்றல்னா என்ன தெரியுமா? எனர்ஜின்னு பேரு. எனர்ஜியை நேரடியாக சூரியன் எப்படி எனர்ஜி தயாரித்துக் கொள்கிறதோ அதே மாதிரி தாவரம் இயற்கை முதல்ல இயற்கை நோக்கமே நேரடியாக ஆற்றலை பெற வேண்டும் என்பதுதான் நோக்கமே. அந்த முதல் உற்பத்தியா தாவரத்தை வச்சுது. தாவரம் நேரடி ஆற்றல் எடுத்துக்கும். இயற்கை படைப்பே நேரடி ஆற்றல் தான். அமீபா பாரமீசியம் நேரடி ஆற்றல் எடுத்துக்கும். அதுக்கு எதுவுமே கிடையாது. இனப்பெருக்க பயங்கரமா இருக்கும். அதுக்கு இனப்பெருக்கமே கிடையாது, உடல் உறவே கிடையாது. சும்மா நகல் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டே இருக்கான். நகல் 1 2 4 6 8 10 எப்படி போயிட்டு இருக்குமே தவிர இனப்பெருக்கம் பண்றது உடல் உறவு கொள்றதே கிடையாது. பின்னாடதான் உடல் உறவே வருது. பின்னாடதான் வருது. ஐயா, இப்போ 500 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு மனிதர்கள்லாம் ஒரு கோயில் சிற்பம் கட்டிருக்காங்க. அங்கெல்லாம் பெரிய பெரிய கல்ல தூக்கி மனிதர்கள். அப்போ அவங்களுக்கு அந்த ஆர்டர் கிடைச்சது இந்த மாதிரி தானே ஐயா? அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஆர்டர் எப்படி கிடைச்சது அவங்களுக்கு? அந்த மாதிரி அதெல்லாம் தொழில்நுட்பம் தான். யானைகள் விலங்குகள் வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதை பத்தி என்ன தெரியும்? அது அந்த பெரிய பெரிய கல்லு இன்னைக்குமே மிதவையெல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க. அது அறிவுதான். அதுதான் அறிவியலை பயன்படுத்தியிருக்காங்க. அறிவியலை பயன்படுத்தி தான் பண்ணியிருக்காங்க. அறிவியலை பயன்படுத்தி கருவிகளை பயன்படுத்தி தான் பண்ணியிருக்காங்க. மனித மூளையை பயன்படுத்தலாம். மனித மூளையை பயன்படுத்தானா தஞ்சாவூர் அந்த பெருவுடையார் கோயில் சாதாரண விஷயம் இல்லை. மிகப்பெரிய அறிவியல் தொழில்நுட்பம் தான். கணக்கு போட்டு அறிவியல் போட்டு இயற்கை சக்தியில பயன்படுத்தி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இயற்கை சக்தியை தான் பயன்படுத்தியிருக்காங்க. இவன் முடியாதெல்லாம் அப்படி எல்லாம் இயற்கை சக்திக்கு உட்பட்டதை தவிர இயற்கை சக்திக்கு உட்பட்டு இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு கணக்கு போட்டு தான் பண்ணியிருக்கான். மற்றபடிக்கு நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பேய் பிசாசெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பிரமிடும் அப்படிதான். எவ்வளவு பெரிய வெயிட் எல்லாம் கொஞ்சம் மேல வச்சிருக்கிறான். அதெல்லாம் அந்த மாதிரி கருவி பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பெரிய பேய் பிசாசெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்லையா, அன்னைக்கு இயற்கை உணவு இருந்தனால மனிதனுக்கே அந்த அளவுக்கு ஆற்றல் கிடைச்சிருக்குமான்னு சொல்றேன். ஏன்னா எல்லாம் இயற்கை தொழில்நுட்பம் தான். அறிவியல் சட்டத்தை பயன்படுத்தி தான், மிதவையை பயன்படுத்தி தான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இருக்கலாம்யா. மனோசக்தியில என்னென்னமோ பண்றான். கள்ள கொண்டு மேல கூட வைப்பான். அவன் மனோசக்தி இருக்கணும்ல. நீ தின்னுட்டு இருந்தா மனோசக்தியாவது கிணோசக்தியாவது ஒரு சக்தியும் வராது. ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கலாம் தவிர சும்மா எல்லாம் மனிதனுடைய இயற்கை. இன்னும் இப்படி சொன்னோம்னா புரிஞ்சுக்கும். எல்லாமே இயற்கை சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடந்திருக்குது. இயற்கை சட்டத்துக்கு உட்பட்டு தான், அவ்வளவுதான். நேச்சுரலா இப்படி சும்மா எல்லாம் கிடையாது. இயற்கை சட்டம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பான். அந்த இயற்கை சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்காது. அது என்னன்னு நமக்கு தெரியாது. இயற்கை சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடந்திருக்கிறது. இப்ப நம்ம எப்படி இயற்கை சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிற மாதிரி தான்
உயிர் எப்படி இயங்குது? இயற்கை செல் உற்பத்தி எப்படி 25 வருஷம் 25,000 ஆண்டுகளாக அந்த டேடி கிரேட்டுங்கிற உயிர் எப்படி இருக்குது? இனப்பெருக்கம் பண்ணிட்டு இருக்குதுங்கிற, சாகவே இல்லைங்கிற அவன். இப்ப சாவே இல்லாத கிருமிகள் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சே. அப்ப அது எப்படி இயற்கை சட்டத்துக்கு உட்பட்டு தானே? இப்ப அதை தீவிர ஆராய்ச்சி பண்றானுங்க. இப்ப அந்த ஜீனை என்ன, அந்த ஜீனை மனிதனுக்குள்ள அந்த ஜீன் இருக்குதுங்கிற, அப்ப மனிதன் ஆராய்ச்சி பண்ற முண்டம் நீ ஒண்ணு அந்த 20 அது வந்து பனியில் இருந்திருக்குது, நன்னீர்ல இருந்திருக்குது, ரைட்டு. அதை ஆராய்ச்சி பண்ணி விண்வெளி கொண்டு போறாங்களா? அதை நான் 2 நாளா படிச்சுட்டு தான் இருக்கு. நேத்து கூட அதை படிச்சுட்டு தான் இருந்தேன் அதெல்லாம். அது நேத்து கூட அந்த வீடியோ பார்த்தேன். நிறைய வீடியோ அதை போட்டோட நிறைய வீடியோ வந்து நீ போட்டு பாருங்க. நீங்க 25,000 ஆண்டுகள் இருக்கிற ஜீன்கள் இங்கிலீஷ்ல, இங்கிலீஷ் வீடியோ எக்கச்சக்கமா இருக்கு. அது தமிழ் படுத்திக்கலாம். நான் நேத்து படிச்சுட்டு தான் இருந்தேன். எல்லாம் அந்த ஜீனை ஆராய்ச்சி பண்ண போறானா? என்ன ஆராய்ச்சி பண்ண போறான்? ஒரு இளவும் கிடையாது. அது ஏற்கனவே ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கானுங்க. ஏற்கனவே அமெரிக்காவில் வந்து ஒரு பதப்படுத்தி வச்சிருக்கானுங்க. ஒரு பணக்காரர்களுடைய ஒரு ஒரு அறக்கட்டளை மாதிரி தொடங்கி, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அறக்கட்டளை. அது அதோட தொடர்ச்சி தான் அங்கே போகுது. அறக்கட்டளை மாதிரி தொடங்கி ஒரு பணம் போட்டு அந்த அறக்கட்டளை சார்ந்தவங்க இறந்துட்டா அந்த உடம்ப வந்து அந்த குளிர், கடுமையான குளிர்ல 230 டிகிரி குளிர்ச்சியில் வச்சிடுறது. அப்படியே முழு உடலே அப்படியே வச்சிட வேண்டியது. நான் பார்த்தேன் நேற்று அந்த உடல் கூட நான் பார்த்தேன். நான் அப்படியே ஐஸ்ல போட்டு அப்படியே இருக்கு. அப்படியே கண்ணாடி மாதிரி காட்டுறான். அப்படியே இருக்கான். அப்படியே அருமையா இருக்கு. பார்த்தேன். வேற ஒண்ணும் இல்ல, நல்லாத்தான் இருக்குது. ஆனா அவன் இறந்துதான் அவனு பதிவு பண்றாங்க. ஆனால் உயிரோடையே இது இருக்கு. அதான் விஷயமே. இங்க என்னமோ நமக்குள்ள ஒரு இந்த இடத்துலயே ஒரு இடத்துல நம்ம மாத்தவே, அது யோக முறையில தான் சாத்தியம். அது அவனுக்கு தெரியாம மாட்டிக்கிட்டான். இல்லையா, இது ஏற்கனவே நான் சின்ன வயசுலயே கூட படிச்சிருக்கிறேன். மனித செல்கள் வந்து அழியறுத்தல்னு சொல்றான். அதுக்கு விளக்கம் தான் சொல்லல, தெரியல. ஆமா ஆமா மனித ஆமா செல்கள் அழியாத செல்லா இருக்குது, இவன் ஏன் சாவறான்னு எழுதி வச்சிருக்கான். ஆமா ஆமா அவனுக்கு புரியல. மனித செல்கள்லாம் அழியறுத்தல்னு அவன் எழுதுறாயா, சொல்றான். ஆனா ஏன் அழியறுத்தல்னு சொல்லல, அழிஞ்சிச்சா சாவறான். ஆமா. இதுக்கு என்ன சொல்றானா, அது நம்ம புரியுதுங்க. ஏன் அதைத்தான் வள்ளலாரும் சொல்றாரு. சாவே இல்லைன்னு தான் சொல்றாரு. அது கரெக்ட் தான். அது அவரே அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உடம்பை அவரு பரிணாம அறிவியல்வாதி. தெய்வ நம்பிக்கை கிடையாது. தெய்வ நம்பிக்கை வேறு, கர்ம மார்க்கம் என்பது வேறு, ஞான மார்க்கம் என்பது வேறு, நேரடியா யோக மார்க்கம் என்பது வேறு. அந்த யோக மார்க்கத்துல இயற்கையோடு கடத்தல் அப்படின்னா, இந்த பரிணாமத்தை வந்து இந்த மரணமில்லா பெருவாழ்வுன்னு என்ன தெரியுமா? நோய் இல்லாமல் விடுதலை அடைகிறதுன்னு பேரு. அது வந்து உடம்பை தக்க வச்சுக்கலாம், வேணும்னா விருப்பப்பட்டு போயிடலாம். அவ்வளவுதான். அவங்க சரி என்ன, சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, அந்த மனவடிமை இருக்கிறவங்க மட்டும்தான் தனித்தீயம். அது ரெண்டு, அந்த மனவடிமை பெற்றவங்க எங்க இருக்குன்னா யாரோடய சேர மாட்டாங்க, தனித்தீயங்க. அது வைரம், எதோடு சேராது. அந்த திரட்சி கடைஞ்சி எடுத்துட்டோம்னா அவ்வளவுதான். வெண்ணதான். நீங்க ஒண்ணு என்ன பண்ணா மீண்டும் அது கலக்காது. அந்த மாதிரி தான். இந்த திரண்டு வந்துட்டா பாக்குறதுக்கு மனிதன் மாதிரி தெரியுமே தவிர நம்மளோட சேராது. உயர் நாகரிகம் பெற்ற உயிரினம், அவ்வளவுதான். அதை நோக்கிதான் நம்ம அதை நோக்கி போறதுக்குதான் நம்ம நீர் உணவு முறையை பின்பற்றுகிறோம். நல்ல வேலை திருவள்ளுவர் மட்டும் அந்த மருந்துங்கிற அதிகாரத்துல எழுதலைன்னா முடிஞ்சு போச்சு, நாசமா போயிருக்கு. நான் இப்படி ஆரோக்கியமா உட்கார்ந்து இருக்க முடியாது. திருக்குறளையா இந்த நோன்புக்கு எந்த குரல்னு பார்த்தா ஒன்னும் தெரியல. நோன்புக்கு ஏதாவது குரல் சொன்னே? அதேதான் இருக்கு எங்கிட்ட இருக்கு. இயல்பாகும் நோன்புக்கு ஒன்றின்மை உடம்பை மையலாகும் மற்றும் பெயர்த்து. அது ஒரு பெரிய விஷயம். எந்த அதிகாரையா? எந்த அதிகாரையா? அது சொல்றேன் பாரு. இயல்பாக கண்டுபிடிக்கிறேன். வர இயல்பாக நோன்புக்கு ஒன்றின்மை மற்றும் மையலாக மற்றும் பெயர்த்துனா துறவட. அது அதிகாரம் தான் தெரியல, தேடி பார்த்தேன். இங்க இருக்குது பாருங்க. தமிழ படிக்கிற தெரியலங்கிற மாதிரி தான் நம்ம பண்றோம். ஆமா யாரு தமிழ் படிக்கிறாங்க? தமிழும் படிக்கிறது இல்ல, இங்கிலீஷும் உனக்கு தெரியாதுங்க, தமிழும் தெரியாதுங்க. இங்கிலீஷ் அவனு சும்மா மனப்பாடம் தானே பண்ணி மதிப்பெண் வாங்குறது தான் இங்கிலீஷ் படிக்கிறான். இங்க ஒரு கான்வென்ட் குழந்தை வந்து இங்கிலீஷ் பேச நம்மளோட பேசுறவங்களை பார்க்கலாம். அது தமிழும் பேச தெரியாது, எதுவும் பேச தெரியாது, காயடிக்கிறதா. ரெண்டுமே தெரியாது. தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. மார்க் தான் வாங்கியிருக்கோம், மதிப்பெண் தான் வாங்கியிருக்கோம். ஒரு மார்க்கு தான் கம்மிம்பாங்க. ஆமா ஆமா. முன்னூத்தி 344 எழுதிக்கங்க.
இது வரிசை என்னய்யா? 344வது குறள். ஓ, சரி சரி. 35 வரிசை 35 துறவு ம். அதிகாரம். துறவு. ஓ, துறவுல வருது. 35 அதை கரெக்டா தான் எழுதியிருக்காரு அவரு. துறவுங்கிற அதிகாரத்துல எழுதியிருக்காரு. 4வது துறவுங்கிற அதிகாரத்தில் 4வது குறள். ஓஹோ. என்ன சொல்றாருன்னா, இயல்பாகும் நோன்பிற்கு ஒன்று இன்மைங்கிறாரு. நோன்புனா எதுவும் இருக்கக்கூடாதுங்கிறாரு. ம். இயல்பு அதே இயல்புங்கிறாரு. அதனுடைய ஆர்டர் என்ன? பிசிக்ஸ். ம். பிசிக்ஸ்னு என்ன? இயற்கை தன்மை என்ன? கெமிஸ்ட்ரி வேற, பிசிக்ஸ் வேற. அது இயல்பு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இயல்பா இருக்குதுன்னா ஒண்ணுமே இல்லை, அது ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி என்னவா மாறுதுன்னா, இவன் உணவு சாப்பிட்டான்னு வச்சுக்கங்க, கெமிக்கலா மாறிடுது. என்னதான் பிசிக்ஸ் ப்ராப்பர்ட்டி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி மாறுறப்ப ஆபத்தா மாறுது. கேரக்டர் மாறிடும். 2 ப்ராப்பர்ட்டி சொல்லுவாங்க, அது 2 பண்பு சொல்லுவாங்க. இயற்பியல் பண்பு, வேதியியல் பண்பு. இயற்பியல் பண்பு துறவுல வருதுயா அது. படிங்க. கையில் வச்சிருக்கீங்களா? முடிங்க, நேரமாச்சு. வச்சிருக்கிறான். எத்தனாவது? 345. இல்ல 6:39 6:40 ஒரு நிமிஷம். படிங்க. 300 துறவு பற்றுக்களை விற்றொழிப்பது யாதெனின் நீங்கியதாம். 341. அதான். அடுத்தது. அப்புறம் வேண்டின் அடுத்தது. அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விட வேண்டும். அடுத்தது. இயல்பாகும் நோன்பிற்கொன்று இன்மை. அதான் உடம்பு. பற்றுக்களை விற்றதன் பயனாக தன்னுடையது என்று ஒரு பொருளையும் எண்ணக்கூடாது. எந்த ஒரு பொருளையும் உடைமையாக வைத்துக் கொள்ளாமல் இருப்பதுதான் துறவரத்தின் முறை. உடைமை என்பது இருந்தால் அது துறவரத்தை கெடுத்து விட்டுவிட்ட பற்றுகளில் மீண்டும் ஈடுபடுவதாக நம்ம ஆக்கிவிடும். நோன்புனா இயல்பாகும் நோன்புக்கு ஒன்றின்மை, உடைமை மையலாக மற்றும் பெயர்த்து எப்படி வேணாலும் பொருள் எடுத்துக்கலாம். நோன்புனா எதுவும் இருக்கக்கூடாது. நோன்புனே போட்டார்ல, நோன்பு விட்டு விடுறது, விட்டு விடுதல். இயல்பாகும் நோன்புக்கு ஒன்றின்மை. அந்த கேரக்டர் என்னன்னா, எதுவும் இல்லாம இருத்தல் தான் இயல்புங்கிறார். அதாவது நோன்புடைய இயல்பே எதுவும் இல்லாம இருத்தல், எதுவும் திக்காம இருத்தல், எதுவும் பண்ணாம இருத்தல், எதுவும் போகாம இருத்தல். அதுதான் இங்க பண்ணிட்டு இருக்கானுங்களே. ஏதாவது நினைச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சுக்கிறாரு. நினைச்சாவே வேதியியல் மாற்றம் வந்துருங்கிறாரு. பசிங்கிறது நினைச்சு அதை எப்படி வேணாலும் பொருள் எடுத்துக்கலாம். வேதியியல் இப்ப இயல்புல இருந்து வேதியியலுக்கு மாறுறது. அப்ப நீ சாப்பிட ஆரம்பிச்சுட்டே வேதியியல் மாற்றம் ஆளை கொண்டே போடும். அதனாலதான் நீர்பயிற்சி, அதுக்குதான் இந்த நீர்பயிற்சி பண்ணிட்டு, நீர்பயிற்சி பண்ணோம்னா அந்த எண்ணம் வராது. உணவு எண்ணத்தை போக்கணும் இல்லையா? அந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்கணும். நோன்புனாவே போதைப் பொருள் சாப்பிடாம இருக்கிறதா வேற ஒண்ணும் கிடையாது. நோன்புனாவே போதைப் பொருள் எப்படி வேணா சொல்லிக்கலாம். நோன்புனா போதைப் பொருள் சாப்பிடாம இருக்கிறதா. நோன்புனா போதைப் பொருள் சாப்பிடாத இருக்கிறது. நீ எப்படி வேணா வச்சுக்கங்க. உங்களுக்கு என்ன மாதிரி சிந்தனையே அந்த சிந்தனைக்கு தகுந்த மாதிரி அதை வளைச்சுக்கோங்க நீங்க. ஆனாலும் அது நன்மை இருக்கணும். ஆமாயா, இது நினைச்சாலே சாப்பிடாத இருக்கிற மாதிரி நினைச்சாவே அப்புறம் சாப்பிட சொல்லும். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி. ஆமா, மாட்டிக்கிட்டு தொட்டேன்னா அவ்வளவுதான் விடாது. அப்புறம் மாதிரி அப்புறம் 1/2 கிலோ உள்ள போயிடும். உள்ள போயிடும். கடை உள்ள போயிட்டு அப்புறம் செலவும் ஆயிரும், நோவும் வந்துடும். இப்ப நல்ல பசங்களாம் கூட அவெல்லாம் நல்லவன் தாயா. இப்ப எப்படி 9 பேர் மாட்டிக்கிட்டு முழிக்கிறான்? எல்லாம் எண்ணம் தான். அவன் நினைச்சே எல்லாம் பேசா இருக்கிறான். இவன் அதை நினைச்சுக்கிட்டே இருந்து போய் மாட்டிக்கிட்டான். இப்ப சாவர வரவும் உள்ளே கிடங்குறான். ஐயோ அப்பயும் அவன் நினைச்சாங்கிறத அவன் விட்டுட்டான். நான் சப்பும் பண்ணலங்கிறான், எதே சொல்றான். இப்ப நம்ம தின்னுட்டு நல்லா திங்கவே இல்லைன்னு எதோ பண்ற மாதிரி தான் நினைச்சு எல்லாம் பண்ணி போடுறான். அது அதிகமான உணவு பாலியலை கொண்டு விட்டுருங்க ஐயா, எழுதியிருக்கோம். அதிகமான உணவு பாலியலை கொண்டே விட்டுரும். என்ன பண்றதுன்னு தெரியாத பண்ணிவிட்டு நான் எங்க பண்ணேன்னா விடுவானா? இயற்கை சட்டம் விடுமா? இயற்கை விடுமா? இயற்கை சட்டம் விடாது, மனித சட்டமும் விடாது. தப்பு பண்ண இயற்கை சட்டமும் விடாது, மனித சட்டமும் விடாது.
அவன் பாதிக்கப்பட்ட விடுவான், அந்த உயிர் விடுமா? பாதிக்கப்பட்ட உயிர் சும்மா இருக்குமான்னு கேட்கறான். அந்த உரிமை மீறல் வந்துருதே இல்லையா? உரிமை மீறல். உரிமையே மீறுது. ஆ. ஐயா இப்ப பாலியல் உணவு வரது இந்த உணவு முறை தான் காரணம் ஐயா. அதுக்கும் காரணம் ஆமா இருக்கா? உணவு முறை ஆமா தான். உணவு பாலியலை தூண்டி விட்டுரும். அவனுக்கே தெரியாத தூண்டி விட்டு விடுது. நமக்கு அந்த ஒழுக்கம் ஏன் வந்துரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இயற்கையா இருக்கிற பாலியல் என்பது வேறு, இயற்கையா ஆ, இருக்கிற பாலியல். அது வந்து நாம காதல் பண்ணி மன ஒத்து போய் குழந்தைகளை பெற்றுக்கொண்டுங்கிறதுக்காக பாலியல் பண்ணி குழந்தை இனப்பெருக்கம் செய்வதற்காக அது குடும்பம் நடத்துறதுக்காக கொண்டு போறது. இது போதைப் பொருளை சாப்பிட்டு எல்லா பொருளையும் அனுபவிக்க பாக்குறது. இந்த பாலியலை தப்பா பயன்படுத்துறது, பாலியலை வந்து தவறா பயன்படுத்துறது, வேற ஒண்ணும் இல்லை. இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்துறது இல்ல. நமக்கு கொஞ்சம் ஒரு எல்ல அளவு உரிமை இல்லாததெல்லாம் நம்மளது உரிமை அப்படின்னு நினைச்சுக்கிறது. அதுதான் உரிமையே கிடையாதுங்க. உரிமையே எந்த கிடையாது. உரிமையும் கிடையாது. அது என்ன உன் மனைவியா இல்ல உன் சொந்தக்காரியா யாருமே எந்த உரிமையுமே உனக்கு கிடையாது. அதை பாக்குறது கூட உனக்கு ரைட் கிடையாது. ஆனா தப்பா எடுத்துக்கிறான், தப்பா எடுத்து பண்ணி கடைசியில மாட்டிட்டு இதெல்லாம் பத்தாது, தண்டனை இன்னும் செத்தாலும் மறுபடியும் பணத்தை வந்து அவனை சீக்கிரம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லணும். இன்னும் 100 ஆண்டுக்கு வச்சுக்கலாங்க. செத்தா கூட பணம் கிடையாது. அப்படிதான் நம்ம அந்த அம்மா சொல்றாங்க கவர்னர், இந்த மாதிரி இதெல்லாம் பனிஷ்மெண்ட்டே கிடையாதுங்கிறாங்க. பனிஷ்மெண்ட்னா அவனை ஒழிச்சு புண்ணு, அவனை போய் உள்ள போட்டு வச்சிருந்தா அவன் உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்? அது அப்படி இல்ல, அனுபவிக்கணும். அதோட செத்தம்னா ஒரே நாள்ல முடிஞ்சு போகுது, செத்தம்னா ஒரே நாள்ல போயிடுது. இதுதான் கரெக்ட். நீ 100 ஆண்டு அனுபவி. எல்லாரும் 100 ஆண்டு அனுபவிச்சுட்டு வெளியே வரப்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவன் ஜெயில இருக்கிறான் பேசிட்டே இருப்பான். அப்ப உலகத்துக்கு பூரா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கான். அந்த தண்டனை வந்து இதுதான் கரெக்ட். அவன் தப்பு பண்ணன்னு அவன் உணரலையான்னு சொல்ல மாட்டேங்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, எங்க அம்மாளுக்கு ஒரே பையன், ஒரே பையனா ஏன் அவங்க அம்மா அப்பா ஒழுங்கா வளர்த்திருக்கோம். அவங்க அம்மா தான் இது. அம்மா அப்பா குற்றவாளி. ஏன் நல்ல பையனா வளர்க்கல நீ? ஏன் ஒழுக்கமுள்ள மனிதனா நீ வளர்க்கல நீ? பையன் வந்து ஏன் நீ ஒழுக்கமுள்ள வளர்க்கல நீ? இந்த பெற்றோர் தானே கடமை. பெற்றோர்கள் ஒழுக்கமா இருந்தா பையன் ஒழுக்கமா இருப்பானு இல்லையா? பெற்றோர்கள் ஒழுக்கம் இல்ல. ஒரே பையன் என்ன விட்டுடுங்கிறான ஒழிஞ்சு நான் தெரியாத தப்பு பண்ணு சொல்லவே மாட்டேங்கிறான். அந்த இதுல போட்டிருக்காங்க. சரி, இது காரணம் பெற்றோர் தான் காரணம். ஏன் பையன் அப்படி பெற்றோருடைய சம்மதம் எல்லாம் எப்படி இந்த தப்பு பண்ணுவ நீ? தவறான உணவு முறை. ஒரே பையனா நல்லா திங்கடிக்கிறது, ஒரே பையனா நல்லா கெட்ட வழியிலேயே பண்றது. எல்லாம் பணக்கார பசங்க, எல்லாரும் பணக்கார பையன் தானே. அதேதான் நீங்க பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. அது அந்த செல்வாக்கு வந்து இந்த மாதிரி எது உரிமை இல்லையோ அதெல்லாம் நம்மளுதுன்னு நினைச்சுக்கிட்டு மாட்டிக்கிறது. அரசியல்வாதி பண்றது கிடையாது. அரசியல் இதே அரசியல் இதுதான் பண்ணுவான். அந்த காலத்து அரசர்களும் அப்படித்தான். ரோட்ல போறத போற தன்னை பொண்டாட்டி ஆக்கிக்குவானுங்க. அரசர் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, ரோட்ல அது அந்த புறம் வச்சிருந்த எல்லா பொம்பளையும் தன் பொண்டாட்டியை நினைக்கிறது அரசருடைய வேலை. ரொம்ப கொடுமையா இருக்கு. இதுல வந்து ரொம்ப கொடுமை. மறைமுகமா பண்றது. அதுக்கு பேசாம இனப்பெருக்கம் பண்ணிட்டு போலாம் இல்லையா? ஒழுங்கா திருமணம் பண்ணிட்டு ஒழுங்கா குடும்பம் நடத்த வேண்டியதானே. ஒரே பையன், நல்ல வசதி இருக்குது, 2 பொண்டாட்டி கூட கட்டிக்கோ, 3 கூட கட்டிக்கோ. உன்னை ஏன் வேணான்னு உரிமையே இல்லாத ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்களை உன்னை கெடுக்கிறதுக்கு தான் விட்டாங்களா? அதுக்கு அந்த தண்டனை இயற்கை விடுமான்னு கேட்கறேன். இயற்கை விடுமான்னு கேட்கறேன். இயற்கை சட்டம், இயற்கை சட்டத்துல தப்ப முடியாது. இதுலயும் 4 பேர் தப்பிச்சுதான் போயிருக்கான். இதுலயும் 4 பேர் தப்பிச்சிருக்கான். அவனுக்கு வேற தண்டனை உண்டு. இதுலயும் நிறைய பேர் தப்பிச்சிருக்காங்க. ஆமா, தப்பிச்சிருக்கான். அதான் வேற பக்கம் செருப்படி வாங்குவா, வேற பக்கம் போட்டு எரிஞ்சிருவாங்க, வேற பக்கம் இயற்கை போட்டு எரிஞ்சிரும். இயற்கை சட்டம் மனித சட்டத்துல போய் மாட்டிக்கிச்சு. இப்ப அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. யாரா இருந்தானே என்ன. ஆமா ஆமா. அதனாலதான் வள்ளுவர் வந்து, அதனால திருவள்ளுவர் வந்து எப்படி வாழணும்னு எழுதியிருக்காரு. மனிதன் வந்து எப்படி வாழணும், அதாவது ஒரு குடும்ப தலைவன் எப்படி வாழணும், குடும்ப தலைவி எப்படி வாழணும், அப்புறம் விபச்சாரிகள் எப்படி இருப்பார்கள் அப்படி எழுதியிருக்காரு. விபச்சாரிகளை பற்றி திருவள்ளுவர் எழுதியிருக்காரு. விபச்சாரிகளை பற்றி திருவள்ளுவர் எழுதியிருக்காரு. எழுதாத சப்ஜெக்டே இல்ல. ஆமா, விபச்சாரங்கிறது இப்ப இல்லைங்க ஐயா, அது மனித குலம் தோன்றும் பொழுது விபச்சாரம் வந்தாச்சு, கூடிய வந்துடுது. ஆமா, போதைப் பொருளும் 10,000
மனிதன் தோன்றும் பொழுதே மனிதன் தோன்றி தனக்கு புத்தி வருகின்ற பொழுது விபச்சாரம் வந்தாச்சுங்க. அப்புறம் வந்து சாராயம் குடிக்கிறது வந்தாச்சு, போதைப் பொருள் வளர்ந்தாச்சு, எல்லாமே வந்தாச்சு. அதான் இந்த அதான் துறவுல ஐயா சொன்ன மாதிரி அதை ஆ, துறவு இல்லாத அதை இதுலயே போய் பிடிச்சிக்கிட்டோம்னா அது நம்மளை பிடிச்சிக்கிது, விட மாட்டேங்குது. புடிச்சு அவன் சாகடிக்க வைக்குது. அப்ப கேவலமான சாவல்ல வருது. இப்ப பாருங்க, ஐயோன்னு கத்துறீங்கல்ல. ஆ தூணை தூணை கட்டு பிடிச்சிக்கிட்டு தூணு என்ன பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நீ தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற அதை. இந்தியால இருக்கிற அத்தனை பேத்துக்கு செருப்படி. இந்தியால இருக்கிற அத்தனை நீதிபதிகளும் இது படிச்சு பார்த்திருப்பான். இந்தியால இருக்கிற அத்தனை பேத்துக்கு இது செருப்படி. ஆமா ஆமா, எல்லாத்துக்கும் இது பெரிய அட்டியா அது. ஆமா, சாகும் வரை அத்தனை பேத்துக்கு போடுற வகை பண்ண. இது வடநாட்டுல நிறைய கற்பழிப்பு நடக்குதுங்க. இங்க கம்மிங்க, இந்தியால கம்மி. தமிழ்நாட்டுல ரொம்ப ரொம்ப குறைவு. தமிழ்நாட்டுல ஆ, பாலியல் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதிகமா இருக்கிறது வடநாடு போயிட்டீங்கன்னா பாலியல் தான். இங்க அது பெண் 10ன்னா அங்க 100 90 நூறு வச்சு நூறு நூறு பண்றான். 100 1000 ஆகல. அப்ப சாதாரண மக்கள், சாதாரண ஏழ்மை மக்களை வந்து பாலியல் பண்ணித்தான் கொலை செய்யறானுங்க அவனுக்கு. அப்ப அதுலயும் நம்ம சப்ஜெக்ட் தாயா வருது, உணவு தான். உணவுதான், அவன் உணவுதான். நண்டு நறிய எதையா தின்னுபிட்டு கெட்டது பட்டதெல்லாம் உடம்பு நாறுது இல்ல, ஆமா, அவன் தப்பு நாரி பண்றான். கஞ்சா தப்பு தாங்க. பண்ற உடம்புல தப்பு பண்ற வடநாடு உடம்புல நாத்தம் எடுத்துருயா, அப்படித்தான் நினைக்கிறேன். அவங்களுக்கு மலிவா கஞ்சா கிடைக்குதுங்க. மலிவா கஞ்சா கிடைக்குது. வடநாடு பூரா கஞ்சா தான் ஓஹோ. மலிவா கிடைக்குது. எல்லா வீட்லயும் கஞ்சா செடி வச்சிருப்பாங்க. அந்த நாத்தத்தை தின்னு பண்ணிவிட்டு நாத்தம் எடுத்த வேலையை செஞ்சு விடுறான். இன்னைக்கும் தமிழ்நாட்டுல மலையில கஞ்சா செடி இல்லாம யாரும் இருக்கிறது இல்ல. இன்னைக்கு மலைகள்ல கஞ்சா செடி பயிர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதான் இன்னைக்கு கஞ்சா வியாபாரம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறத தவிர முழுமையா ஒழிக்க முடியாது. அதுக்குதான் பூஞ்செடி மாதிரி வளர்க்குறானுலாம், அதையும் கண்டுபிடிச்சிடுறது நம்ம சட்டம், ம் போலீஸு. ம் பூஞ்செடி மாதிரி வளர்த்தா தெரியாதுன்னு வளர்க்குறான். அவன் பூஞ்செடியாலையும் கண்டுபிடிச்சு போடுறான் நம்ம ஆளு. மீண்டும் இதை பத்தி பேசலாங்க ஐயா. மறுபடியும் நன்றி, வணக்கம். சரிங்க, அடுத்த இதில் பார்க்கலாம். ரொம்ப நன்றி.